நோக்கி சொன்ன கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. கிருபை கிடைக்க போவதல்ல, கிருபை கிடைத்தது என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களோடு கூட வருகிறேன். சோதரம், உன் குடும்பத்திற்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உன் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இதை விசுவாசியுங்கள். தேவன் கொடுக்கிற வார்த்தை, என் கண்களில் உனக்கு என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. மாத்திரமல்ல, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கிருபை என்பது தகுதியற்ற நமக்கு தேவன் பாராட்டுகிற தயவுக்கு தான் என்னது கிருபை என்று பெயர். தகுதியே இல்லாத நமக்கு ஆண்டவர் பாராட்டுகிற ஒரு தயவு. சோத்திரம். இந்த கிருபை இல்லாமல் நான் ஒருபோது வாழ முடியாது. இந்த கிருபை தான் நம்மை தாங்குகிறது. கிருபை தான் நம்மை வழிநடத்துகிறது. தேவனுடைய கிருபை தான் நம்ம என்ன செய்யணும்? வாழ வைக்கிறது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலே தேவ கிருபை முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நாம் மறந்து போய் விடக்கூடாது. பவுல் சொல்கிற, இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். நான் இருக்கிறதே தேவ கிருபையினால தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கிறோம். அப்படின்னா யாரால இருக்கிறோம்? கிருபை. நல்லா தெளிவாக அவங்க யாராவது கேட்பாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். கிருபையினால். அங்கே எத்தனை கிருபையினாலே சோத்திரம். அப்ப வேதத்திலே கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. கிருபை கிடைக்கப்பட்டவர்கள் எவ்வித நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, கிருபையினால் கிடைக்கிற ஈவினுடைய பெருக்கம் என்ன? கிருபையினால் கிடைக்கிற ஈவின் பெருக்கம் என்ன என்பது நாம் தியானிக்க போகிறோம். கிருபையினாலே ஆண்டவர் 1-2 ஈவுகளை மட்டும் அல்ல, பெருக்கமாய் கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, ஏதாவது ஒரு கருத்துட்டே ஒரு வெட்டிக்கிட்டே அப்படின்னா யாராவது ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் ஒரு கிஃப்ட் இல்ல, ஏராளமான கிஃப்ட் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை ஈவின் பெருக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சொல்றோம். அப்ப என்னென்ன ஆண்டவர் கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு? அப்ப என்னென்ன நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்கிறோம் என்பது நம்ம பார்க்க போகிறோம். சொல்றோம். அதாவது பாருங்க, கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். இந்த மோசே கர்த்தர் சொன்னார், நீ எங்களோடு வருவதனால் அல்லவா இந்த கண்ணில் கிருபை கிடைத்தது. எதனால் அறியப்படும்? கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். சுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். நம்மோடு கூடயே நம்ம அழைத்தவர் நம்மோடு கூட வருகிறார். அது மாத்திரமல்ல, அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதன் மூலமாக சோத்திரம் கிருபை கிடைத்தது என்பது அறியப்படுகிறது. முதலாவதாக நம்ம பார்க்கிறோம், மோசேயை குறித்து பார்க்கிறோம்.